நம்ம எல்லார் ஃபோன்லையுமே இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு லோகோ மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த லோகோ மேலே இப்படி கிளிக் பண்ணி இங்கே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும், ஃபோட்டோ செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோ செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்ட்னர் ஷேரிங்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த பார்ட்னர் ஷேரிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. முதல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோவை ஈஸியாக கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இங்கே சூஸ் ஸ்டார்டிங் டேட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த டேட் வரைக்கும் உங்களுடைய ஃபோட்டோஸ் உங்கள் நண்பருக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்து ஹைட் ஆகிடும். இதுமாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லாட்டா வந்து ஆல் டைம்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் ஃபோட்டோ டு ஷேர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே செலக்ட் பார்ட்னர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து உங்கள் பார்ட்னருடைய இமெயில் ஐடி, உங்கள் ஃப்ரெண்டினுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுமாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள எல்லா ஃபோட்டோஸுமே வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபேவரட்டான ஃபோட்டோஸை அவருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இதே மாதிரி 3 அற்புதமான செட்டிங்ஸ் வந்து வீடியோக்குள்ளே மறைஞ்சுன்னு இருக்குது. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக், அதுக்கப்புறம் கமெண்டில் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. இப்போ ரெண்டாவது அற்புதமான ஒரு செட்டிங்கை பற்றி பார்த்துடலாம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ்க்கு போயிட்டு கூகுள் ஃபோட்டோஸில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் வந்து லெட்டர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது, அதாவது வேறு லாங்குவேஜில் இருக்குது, கன்னடாவா இந்தியா இங்கிலீஷா ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது இதை வந்து உங்கள் ஃபோனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, வேறு மொழியில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கலாம். இல்லாட்டா வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா அங்கே வந்து வேறு லாங்குவேஜில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருந்திருக்கும். இதை நீங்கள் தமிழில் கன்வெர்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்கே லென்ஸுக்கு மேலே கிளிக் பண்ணிங்க. இந்த லென்ஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டா ட்ரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்லேட் மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் வேணும் அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு பர்டிகுலராக நம்மளுக்கு எந்த டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இதுமாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கன்னடாவில் இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே ட்ரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ட்ரான்ஸ்லேட் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ட்ரான்ஸ்லேட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல ஹிந்தின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிட்டு நம்ம தமிழை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோட்டல் ஹனுமந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த கன்னடா லெட்டர் வந்து என்ன எழுதிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது மேலே கிளிக் பண்ணால் போதும். இது மாதிரி வேறு மொழியை வந்து நீங்கள் ஈஸியாக இந்த கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள கூகுள் லென்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி 3வது ஒரு அற்புதமான செட்டிங் இருக்குது. இடம் பொருள் ஏவல் என்னவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்கள் கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுங்களா, இது மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இது பேர் என்ன, இதில் இது அமேசானில் எவ்வளோ ரேட்டு கிடைக்குது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ இருக்கிறது, இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் இந்த லென்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். லென்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்களா. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவினுடைய முழு டீட்டெயில்ஸ் இங்கே வந்து வர ஆரம்பிச்சிடும். இதை பற்றி மொத்தமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாலும் இங்கே வந்து விக்கிபீடியாவில் போயிட்டு நீங்கள் தெளிவாக வந்து அந்த இமேஜை பற்றி படிச்சிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அதை பற்றி முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறேன். இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அற்புதமான ஒரு விஷயம், அதாவது உங்கள் ஃபோனில் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குதுன்னு வச்சுங்களா, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதுமாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது மேலே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ண பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிட்டு மூவிக்கு வந்துங்க. இந்த மூவியில் வந்துட்டு இது மாதிரி இமேஜஸ் எல்லாம் வந்து வந்துடும். இதில் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வேணும், எவ்வளோ செகண்ட் வேணும்னு சொல்லிட்டு இது மாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லைட் ஆகும். இந்த இமேஜ் வந்ததுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட் ஆகும். இப்போ இங்கே ஒரு மியூசிக் இது பார்த்தீங்களா, அந்த மியூசிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் உள்ள ஏதாவது ஒரு மியூசிக் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மியூசிக் போய்ட்டு மை மியூசிக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து தீம் மியூசிக்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு மியூசிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அற்புதமான ஃபோட்டோஸ் ப்ளஸ் ஆடியோ வந்து மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி உங்களுடைய 10-15 ஃபோட்டோஸ்க்கு ஆடியோஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சேவ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து கேலரியில் சேவ் ஆகிவிடும். இந்த 4 டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்பதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். 1, 2, 3 ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதை தெரிவிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.